ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு வருகை தந்திருக்கிறதான அருமையான இயேசுவே உன் பரிகாரியின் ஊழியங்கள் போதகர் நோவரவி அங்கிள் அவர்களே இயேசு கிறிஸ்துவை தகுந்த நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊழியக்காரர், அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணலாம். ரொம்ப பிடிச்ச ஒரு தாழ்மையான ஒரு ஊழியக்காரர், நான் மிகவும் நேசிக்கிற அருமையான ஒரு தகப்பன். கர்த்தர் இந்த நாளிலே நம்ம அவரை கொண்டு வந்ததற்காக தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அடியாருடைய சாட்சியோடு கூட என்னுடைய பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம சீக்கிரமாய் முடித்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்படியாக நாம் நேரடியாக வார்த்தை பகுதிக்கு போய் பிறகு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற நல்ல ஒரு ஆதாரத்தை நாம் புசிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென், ஆமென். பாவங்கள் செய்து மாறித்தே ஜீவனை தந்தீரே, பாவங்கள் இருந்த இடத்தில் உம் கிருபை வைத்தீரே, நன்றி சொல்ல ஓயுள்ளம் தேவை ஆளுகே. நன்றி
நேரத்துல தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பயங்கரமான ஒரு சுனாமியின் காலங்கள். அன்றைக்குதான் நான் பயங்கரமான பூஜையில இருக்கிறேன். சுனாமி வந்துட்டு இருக்கு. ஆனா இந்து காரியங்களிலே பூஜை செய்து கொண்டு இருந்தேன். வீட்டுல பயங்கரமான ஒரு மந்திர போராட்டம். அது நிமித்தமாக என் வீட்டை பாதுகாக்கும்படிக்கு மஞ்சள் தண்ணியெல்லாம் எடுத்து தெளிச்சிட்டு பயங்கரமான ஒரு பூஜையில இருந்தேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எங்களை தேடி வந்து மீட்டுக் கொண்டார். மந்திர கட்டினாலே எங்க குடும்பம் அதிகமாய் பாதிக்கப்பட்டது. வறுமை, தரித்திரம், சொந்த ஸ்தலம் இருந்ததுனாலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம். வாடகை வீடு இருக்குமானால் நாங்கள் மிகவும் ஒரு போராட்டத்தோடு காணப்பட்டிருக்கோம். சொந்த வீடு இருந்தபடினாலே நாங்கள் அந்த இடத்துல வெளியே குடும்பத்தில் நடந்த எத்தனையோ போராட்டங்கள் வெளியே ஆனபடிக்கு நாங்கள் மனநம்பியமாக இருந்தோம். ஆண்டுகள் பெரிதான கிருபை உண்மையாகவே இளைய சகோதரர்கள் சரீரத்தில் அதிகமான விலகினங்கள் வந்தது. ஆண்டவர் தேடி வந்து யாரும் சோர்ந்து போவாதீங்க. நீங்க மைக்கெல்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவராகிய வாழ்ந்த நாட்கள்ல எந்த மைக்கல்ல நாட்களே பேரே இல்லை. ஆமென். ஹalleluya. சாட்சி நீங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கடற்கரை ஓரத்துல ஆண்டவர் பேர் படகில பிரசங்கம் பண்ணினார். ஜனங்கள் அந்த அலையின் சத்தத்திலே என்ன பண்ணாங்க? ஆண்டோட பிரசங்கத்தை கேட்டாங்க. எப்படி ஆண்டவர் இதெல்லாம் சாப்பிட்டா எல்லாரும் பொறுமையா அமைதியா, பிள்ளைகள் கூட சிறு பிள்ளைகள் கூட என்ன பண்ணாங்களா? அமைதியா ஆண்டோட வாயை பார்த்துட்டே இருந்தாங்க. அவர் வாயிலிருந்து பெறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம வாழ்கிற இந்த காலங்களில் ஒரு பைக் அமைப்பு இதெல்லாம் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களே இது எதுவுமே கிடையாது. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டு பிள்ளைகள் என்னுடைய தம்பி ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்தாங்க. ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு நான் தான் நாங்கள் எதிராளியா இருந்தேன். அவங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்ம பைத்தியக்காரங்களாம் மாத்திடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா எங்களுடைய தெருவில் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் போகும்போது வரும்போதும் சோதனை பண்ணிட்டே இருப்போம். எது கட்டாலும் சோதனை 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 அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி மென்டலாவே அவங்க ஆயிட்டாங்க. அப்படியே சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெளியரங்கமா சொல்லிட்டே இருப்பாங்க. நடக்கும்போது போகும்போது அவங்களை பார்க்கும்போது தான் நினைப்பேன், இப்படியெல்லாம் கடவுளை இப்படி வணங்கணுமா, இப்படிதான் வணங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஞாபகத்தினால என்ன பண்ணிட்டேன், என் குடும்பத்தை விடுவிக்க ஆண்டவர் ஒரு தம்பியை அனுப்பினார். தம்பியோட ஃப்ரெண்டு. ஆனா அந்த பிள்ளையை பார்த்து சொன்னேன், அவன் வந்தாலும் நம்மளை பைத்தியக்காரனை மாத்திடுவான், அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத அப்படின்னு சொல்லி அவனை தடை செய்தேன். ஆனாலும் அந்த பிள்ளை உள்ள வந்தாரு. வீட்டுக்கு வந்து நிறைய காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நம்முடைய நாம மேம்படுத்த இந்த ஜீவன் தப்ப நாங்கள் உண்மையாகவே அன்றைக்கு அன்களோட பேர் நோவா சொல்றது படிக்கும். நோவா என் குடும்பத்தார்கள் பேழையிலே நுழைந்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய படைகள் அந்த பேழையில நாங்க உள்ள பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். ஆண்டோடைய பெருதான கிருபையினாலே. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான் யாகமா சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நம்ம சபைக்கு வரணும்னா எப்படியோ ஒரு அப்பா இறந்துருவான், இல்ல அம்மா இறந்துருவான், இல்ல அண்ணன் இறந்துருவான், இல்ல அத்தை மறைச்சு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாராவது மரணத்துக்கு பிறகுதான் அவங்க சபைக்கு வருவாங்க. ஆனா என் பரவாயில்ல, உங்க வீட்டை யாருமே சாகாம ஆவியானவர் ஆண்டவர் அவங்களை விடுவித்து பாதுகாத்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை இன்னமும் என்னால மறக்கவே முடியல. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எங்களுடைய ஜீவனை தப்புவித்தால் உயிரை தந்த தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்றி மட்டும் சொன்னா போதுமா? அவருக்காக வாழணும். அந்த ஒரு வைராக்கியம் என்னை படிச்சுட்டு நம்முடைய குடும்பத்தை விடுதலை ஆக்கி இந்த இயேசுக்காக நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். ஆண்டவருக்காக நம்ம ஓடணும். ஊழியனா அப்படியே ஒயிட் சாரி கட்டிட்டு வயிறு தூக்கி போறது இல்லை. நிறைய பாடைகளின் மத்தியிலே ஆண்டவர் நடத்திட்டு வந்தால் ஊழியர்களே விரோதமாக எழுதினார். பெண்கள் ஊழியர் செய்யக்கூடாது,
வேதத்தை எடுத்துக்கொண்டு இப்படி பைபிள் நின்று பலிப்பிடத்துல நின்று பிரசங்கம் பண்ணக்கூடாது. நான் பைபிள் ஸ்டடி படிச்ச காலேஜ்லயே பாஸ்டர் டைரக்டாவே பேசுவார் என்கிட்ட. என்னை பார்த்தே கை நீட்டி பேசுவார். பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, சபையில நின்று கை நீட்டி பேசக்கூடாது, பவுல் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி டைரக்டாவே ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்ததான அந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு வந்து கர்த்தருடைய பெரிதான கிருபை வீடு ஊழியர்களுக்கு போவேன். அங்கதான் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு சபை ஊழியத்தை அங்க மிஷனரி ஊழியம் இருக்குமா, நீங்க வேணா போங்க, நம்ம சென்னையை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கு, இந்த கிராமத்துல நீங்க போனீங்கன்னா அந்த வீட்டோட நீங்க தண்ணி ஊழியம் செய்யலாம்னு சொல்லி அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே என்னை கூட்டிட்டு போனார். 2 வருஷ காலம் 2 வருட காலமாக அந்த மிஷனரி ஊழியத்துல அங்கே தாக்கு பிடிக்க முடியல. ஊழியெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அது ஏதோ ஒரு சபை வச்சிருக்காங்க, ஒரு ரூமு, ஒரு சேர் போட்டிருக்காங்க, ஒரு பலிபீடம் கட்டியிருக்காங்கன்றது கிடையாது. அந்த மிஷனரி ஊழியத்துக்கு போன பிறகுதான் ஊழியர்கள் எவ்வளவு ஒரு பாடுள்ள ஒரு இடம் என்பதை தெரிந்து கொண்டோம். பயங்கரமான ஒரு போராட்டம். பாம்புகள் காலையில தூங்கி எழுந்து வெளியே வந்தா பாம்பு அப்படியே அந்த படியில படுத்து இருக்கும். அந்த பாய், சர்ச்சோட பாயில பெரிய பாய் இருக்கும், கிட்டத்தட்ட 700 ஸ்கொயர் ஃபீட் அந்த ஆலயம். பின்னாடி ஒரு சின்ன கூடாரம் ஊழியர்களுக்கு. அந்த பாயை காலையில எடுத்து ஜெபம் பண்றதுக்கு தட்டிட்டு போனோம்னா அப்படியே கருந்தேள்கள், கருப்பு தேள்கள், இந்த ஆரஞ்சு கலர் தேள்கள், என்னென்ன கலர் கலரான விஷப்பூச்சிகள் இருக்கும் அது எல்லாமே அங்கே நான் பார்த்தேன். நான் ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கே பயப்படுவேன். ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போனார். நான் அழுது வேதனைப்பட்டேன். அந்த ஊழியத்தை செய்யத்தானே வந்தேன். நான் ஸ்கூல்ல டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் அதை விட்டுட்டு உங்க ஊழியத்துக்காக வந்தேனே ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பாடுகள் அடிச்சது. ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படவே இல்லை, அமைதியாகவே அவர் இருந்தார். மிகமான ஒரு கண்ணீரின் வேதனை. 2 வருஷம் அந்த ஆலயத்துல அந்த கதவும் சரியா இருக்காது. அந்த கதவுல காலையில் இவ்வளவு பெரிய தவக்கல வந்து உட்கார்ந்து இருக்கும், சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். கெட்சி குழந்தை, 1 வயசு பிள்ளை, அந்த பிள்ளை பயந்து அலறும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளே நான் ஊழியம் செய்யறதுக்காக நான் ஓடினேன். அதனால ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னால இருக்க முடியாதப்பா, நீங்க கொடுத்த தரிசனம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நான் சொல்லும் பொழுது அங்கிருந்து என்னுடைய சகோதரி உட்கார்ந்ததுக்காக அவங்க கிட்டதான் வந்து நான் எனக்கு எப்பயாவது ஒரு அட்வான்ஸ் கரண்டி கொடுங்க, நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம், என்னால முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஒரு சகோதரி காமிச்சாங்க. அவங்க மறைச்சிட்டாங்க. உடனே எனக்கு அந்த 20,000 ரூபாய் எடுத்து கொடுத்து, நீ போமா, உடனே கை குழந்தைய வச்சுட்டு இருக்கிறீங்க, வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அங்கே பெரியார் நகர்ல ஒரு சின்ன ஒரு அறை, ஒரு 5 பேர் ஒரு 10 பேர் உட்கார்ந்து ஜெயிக்கிற ஒரு இடம் கிடைச்சது. போன இடத்துல எல்லாம் போய் நான் கேட்கிறேன், ஊழியக்காரங்க எல்லாம் ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்திருக்காருங்க அப்படின்னு சொன்னா, போமா நீ வேற ஏமா, இந்த மாதிரி நாங்களே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், வேணா நீங்க தீர்க்க தரிசனம் வர இருக்கிறதுனால ஒரு மூலையில உட்கார்ந்துங்கன்னா ஆண்டவர் வார்த்தை குடும்பம், அவ்வளவுதான், நீ எல்லாம் சபையெல்லாம் நடத்தலாம், நீ வந்து யோசனை பண்ணாதவன்னு சொல்லி எனக்கு போன ஆண்டவருக்கு எவ்வளவு எழுமுறையோ அந்த அளவுக்கு என்னை உடைக்க ஆரம்பிச்சாங்க. மிகவும் வேதனைனா, நான் தரிசனம் கொடுத்த தேவன் என்னை கண்டிப்பா நடத்துவார்ன்ற விசுவாசம் எனக்குள்ளே காணப்பட்டது. அங்க மிஷன் விட்டு திரும்பி வந்துட்டு எப்பயுமே ஓய்வு நாளையில நாங்க வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சபைக்கு போகும்போது நாங்க எல்லாரும் என்னை பார்த்து கேள்வி பண்ணாங்க, பெரிய சபை நடத்துறேன்னு போனீங்க, திரும்பி வந்துட்டு பத்தியா உனக்கு அழைப்பில்லை பத்தியான்னு சொல்லி அனைவரும் பேசி புத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஆண்டோட சமூகத்துல போய் அழுது புலம்பெயர், ஆண்டவர் நீ கொடுத்த தரிசனம் உண்மையானது, அது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன கூடாரம் பெரியார் நகர்ல கிடைச்சது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்குள்ள 60-70 பேர் ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். தற்போதைய ஊழிய மகிமையாய் இந்த 2004ஆம் ஆண்டில ஏப்ரல் மாதத்துலதான் அப்படி முதல் அந்த இடம் கிடைச்சது. பக்கத்துல 7th சபை நடத்திட்டு இருந்தாங்க. நானும் என் தம்பியை கை வச்சு கவர்மெண்டே இருக்கோம். அப்பதான் தம்பியோட கல்யாணம் நடந்ததாங்க, திருமணமான அந்த ஆண்டு. அப்போ அந்த இடத்துல கை வச்சு ஜெபிப்போம். அப்புறம் முழுமையா எங்களுக்கு அந்த இடம் அப்படியே அந்த ஓலை குடிசை கிடைச்சது. ஆண்டோட பெருதான திரும்பியா அந்த ஊழியை நடத்தி கொண்டே இருந்தோம். ஊழியத்துல நிறைய பாடுகள் வர ஆரம்பிச்சு. பக்கத்திலேயே முஸ்லீம் காரங்க இருந்தாங்க. திருமணத்துக்காக அந்த பையனை ஆயத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. நாங்க கை தட்டி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் ஓடி வந்து முதல்ல கை தட்டுறத நிறுத்துங்க, மாப்பிள்ளை படி இறங்குற வரைக்கும் கை தட்டக்கூடாது, பாடக்கூடாது அப்படின்னாங்க. சரிங்க வாங்க அப்படின்ட்டு அவங்களை அனுப்பிட்டு மறுபடியும் நாங்க தட்டி அடிய ஆரம்பிச்சோம். அவன் வந்து நாங்க வெளியே நின்றுட்டு சொன்னா கேட்க மாட்டீங்களா, அப்படி பேண்ட் எல்லாம் பறந்துரும் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. ரொம்ப மனசு வேதனையா இருந்தது. அதுக்குள்ள எங்க வீட்டுக்காரர் சரி இனிமே நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நான் ஓடிடலான்னு பயன்படுத்திட்டாரு. என் தம்பியும் வேணா போயிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்கு பயப்படுறீங்க, நான் வந்து அரசாங்கத்துல பதிவு செஞ்சிருக்கிறேன், எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா இவங்க 2 பேரும் என்னை பயப்படுத்தி ஒரு வழியாக்கிட்டாங்க. ஆனா அதான் அதை கேட்க மாதிரி சபைக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில ஒரு சகோதரி வந்தாங்க வில்கோ நகர்ல. அவங்க சொன்னாங்க, என்னுடைய வீட்டுல வந்து ஒரு பிள்ளை வந்து மறைச்சு போயிட்டான், இந்திக்கார பையன், நைட்டு வீட்டுக்கு போறான், உள்ள போயிட்டு தூக்கு மாடி இறந்துட்டான், அந்த ரூம் பூட்டி இருக்கு, நீங்க வேணா அட்வான்ஸ்
கொடுக்காதீங்க, வாடகை கொடுக்க வேண்டாம், நீங்க வந்து ஃப்ரீயா நடத்தீங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் வந்து ஒரு 20 பேர் கூட உட்கார முடியாது, 15 பேர் உட்கார ஒரு இடம் தான். இந்த இடம் சரி இப்ப இவங்க 2 பேருக்கு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் அவங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த ஆலயத்துல போட்டாங்க. ஆலயம் மாதிரியே இருக்காது. அவங்க வேற அவங்களுடைய துணியுடைய பையெல்லாம் அந்த ட்ரங்க் படியெல்லாம் வச்சிருந்தாங்க. நான் சொன்னதுனால வைக்கக்கூடாது, ஒரு ஆலயம் நீங்க கொடுத்துட்டீங்க, கொடுங்கலாம் கேட்கல. ஆனா போன ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்க சொல்லுவாங்க 6 மணிக்கு 7 மணிக்கு மேல எங்களால நடக்கவே முடியாது, அந்த இடத்துல அந்த பையன் நடக்கிறான் ஓடுறான் அப்படின்னு நான் சொன்னேன். எந்த மரிச்சு போனவர்களும் இந்த பூமியில இருக்கிறது கிடையாதுமா அப்படி எவ்வளவு சொல்லி கூட அவங்க கேட்கவே இல்லை. சரி சபைக்கு கொடுக்கறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இல்ல வாடகை இல்ல, அட்வான்ஸ் இல்ல, ஒரே சந்தோஷம். ஆண்டவரே நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சுறுசுறுப்பா உள்ள போய் எங்க ஆலயத்துல இருக்கும்பொழுது ஆண்டவர் அங்கே அந்த கிரியைகள் அந்த இடத்துல இருந்து எல்லாம் விலகி நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் 2015 நமக்கு மழை வந்தது. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு தெரியல, இந்த இடம் முழுவதுமாக மூழ்கிற அளவுக்கு. அப்பதான் ஆண்டவர் அந்த ஒரு மாசத்துக்குள்ளவே எனக்கு அஜாக்ஸ்ல ஒரு இடம் கிடைச்சது. அஜாக்ஸ்ல அந்த இடம் பாத்தீங்கன்னா மேல 3வது மாடியில ஒரு சபை நடத்திட்டு இருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எங்களுக்கு வந்து அந்த இடத்தை எங்க அப்பா பார்த்துட்டு சொன்னாருமா, 4000 ரூபாய் வாடகை, நல்லா இருக்குமா, நீங்க இந்த மாதிரி ஓட்டு சீம ஓட்டுல இருக்கு கஷ்டப்படுறியம்மா, வாமா பில்டிங்ல போய் உட்காருவோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்பா பாக்கலாம்ப்பா, 4000 ரூபாய் எல்லாம் கட்ட முடியாதுப்பா, என்ன வாடகை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா விடுதலை ஆன உடனே எல்லாமே சரியான உடனே அவங்க அப்படியே மெல்லமா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. என்ன எல்லாம் சரியாயிடுச்சு, ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருங்க, ஒரு வாடகை கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி பிடிச்சி, என்ன ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதான் எல்லாம் முடிஞ்சிச்சு இல்ல, எப்படி இருக்கு பாத்தீங்களா. இன்னைக்கு அப்படிதான் ஊழியக்காரர்ல கூட இன்னைக்கு இப்படி யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடுவாங்க. எல்லாம் இன்னைக்கு அதான் நடக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்ததுதான். கல்வாரி சிலுவையில அவரை என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறையும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா அவரிடத்துல நன்மையை பெற்றவர்கள் தான். சரி வாடகை கேட்கறாங்க, அட்வான்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அநேக விசுவாச பிரியில் இருக்கவங்களை கவர்மெண்ட் கூப்பிட்டு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது, அவங்க வீட்டு பக்கத்தை ஒட்டுன வீட்டுல இருக்கும், விசுவாச பிடிச்சவங்க யாருக்கும் நீங்க ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. வேதனைப்பட்டேன். இது இதுக்காகதான் மனுஷகுமாரன் விசுவாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்கே மனுஷகுமாரன் இந்த பூமியில வந்திருக்கிறார். ஆண்டவர் இதன் கிரியைகளை அழிக்கிறதுக்கு நீங்க என்ன அழைச்சிருக்கிறீங்க, வந்திருக்கட்டுல இருக்க பிள்ளைகளை விடுவிக்க என்னை அழைத்திருக்கிறீங்க. அப்ப இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. மனதில் போது அட்டாக்ஸ் அந்த இடம் கிடைச்சது. போய் நாங்க சபை நடத்த ஆரம்பிச்சோம். அவ்வளவுதான். செவ்வாய்க்கிழமை பிரேயர் முதல்ல ஆரம்பிக்கிறோம். மேல இருந்து பாஸ்டர் ஓடியாராங்க. ஓடி என்ன 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 இது இப்படி ட்ரம் அடிக்கிறீங்க, இது மாதிரி அடிச்சா நாங்க எப்படி அங்க விளக்கு வச்சு ஜெபம் பண்றது? நான் அப்படியே திரும்பி பார்த்தேன். நான் என்னமா சொல்றேன், எங்களால விண்ணப்பம் வச்சு ஜெபிக்க முடியல. 3வது ஃப்ளோர்ல இருந்து சொல்றாங்க, நீங்க ஒழுங்கா அந்த பேண்ட் எல்லாம் நிறுத்தணும், நீங்க பொறுமையா மெல்லமா ஜெபம் பண்ணணும், ஏன்னா எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பண்ணுங்க. நாங்க மிகவும் உடைக்கப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த வண்ணார்பேட்டையில லைனா நகை கடை இருக்கா, லைனா நகை கடை இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கவே மாட்டான். ஆனா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் வரும், அவங்க போக வருவான். இந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கிட்டும் என் ஆடை திருட வந்துட்டாங்க, என் ஆடை திருட வந்துட்டாங்க, எல்லா இடத்துலயும் போய் சொல்ல ஆரம்பிச்சார். மிகவும் உடைக்கப்பட்டேன். பாருங்க, சாதாரணமா இல்லை. இன்னைக்கு ஏதோ ஊழியர் நடத்துறாங்க பெண்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. அவ்வளவான ஒரு காரியம். நேரம் இல்லாதான் நான் சுருக்கமா சொல்லிட்டே போறேன். மிக வேதனைப்பட்டு அழுங்க. ஒரு சகோதரர் ரொம்ப உட முடியாம இருந்தார், அவர் தங்கத்தை இந்த ஷட்டர் வேற கதவு திறக்க முடியாது, நானே எகிரி வெயிட்ட திறக்கணும். சில வேலைகளை தம்பி வர மாட்டார், சில வேலை வீட்டுக்காரர் வர மாட்டார். எட்டி போய் அது திறந்து மூடுறதுக்குள்ள எனக்கு வேதனையா இருக்கும். தேவனே அங்க சொல்லுவார், அமைதியா உன் சிலுவையை சுமந்து கொண்டு போ, அப்படியே போ அப்படின்னு சொல்லுவார். திறந்து அது திறக்கவே முடியாது, மூடவும் முடியாது, அவ்வளவு உயரத்துல இருக்கும் அந்த ஷட்டர். சரின்னு பார்த்தா இந்த ஊழியக்கார் போற இடத்துல எல்லாம் சொல்லிட்டாரு, அவங்க என்னுடைய ஆடுகளை திருடுறதுக்காக வந்துட்டாங்க அப்படின்னு. ஒரு இடத்துல போய் ஒரு அம்மா இறந்துட்டாங்க, சோத்திர கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நான் போய் உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, நீங்க பாஸ்டர் கிறிஸ்டினா பகுதியானுங்க? ஆமா. நீங்க பண்றது நியாயமா? எங்க பாஸ்டரோட சபை பக்கத்தை நீங்க எப்படி வரலாம் அப்படின்னா நான் பார்த்தேன். என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. சாப்பிடவே விடல, எப்படி வருவீங்க நீங்க, எங்களை நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் நீங்க என்ன செய்ய போறீங்கப்பா, ஏன் இப்படி பண்றாங்க? எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்திலான கட்டுறதுக்காக இன்னைக்கு நிக்கிறோம், இது எத்தனை பேர் என்ன துரத்துவாங்க ஆண்டவர், என்னால முடியல, அவ்வளோ ஒரு வேதனை. சபையை நடத்த கூடாது சொன்னாங்க, கேலண்டர் போடணும்னு சொல்லி ஒரு பாஸ்டர்கிட்ட போய் எப்படி போடணும்னு கேட்டா, கேலண்டர்லாம் வேணாமா, சின்ன ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி ஒரு வசனம் போட வரைஞ்சி அது கொடுத்துருமா, அவ்வளவுதான். நீ எல்லாம் கேலண்டர் எல்லாம் போடக்கூடாது, நீ எல்லாம் சர்ச்சை நடத்தக்கூடாது. யாரெல்லாம் சொன்னாங்களோ கர்த்தர் என்னோட கூட இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தரிசனம் கொடுத்தவர் அவர், அதை நிறைவேற்றினார். மகிமையும் மேன்மையுமாய் கர்த்தர் வழி நடத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வர்தா புயல் ஒன்று வந்துச்சு. நமக்காகவே இந்த வர்தா புயலை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாராமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வீட்டை அழிக்கிறதுக்கு வந்துருச்சு அப்படி நெருக்கம் இல்ல. ஆண்டவர் அவருடைய சில காரியங்களை செய்கிறது நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த சகோதரனை தங்க வச்சத பாஸ்டரும் போன் பண்ணி ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாங்க, ஒரு பையனை தங்க வச்சிருக்கிறாங்க, நைட் எல்லாம் ஓன்னு கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பாருங்க, மற்றவர்களுக்கு ஜெபிக்க போய் ஒரு ஊழியக்காரர்களுக்கு எவ்வளவு ஒரு
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கூட இல்லைன்னா மிகவும் வேதனை. இப்படி அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க முதல்ல கிளம்புமா, நாளைக்கே நீ அந்த ஷட்டரோட கீயை நீ எனக்கு கொடுத்துடணும், யாரையும் நீ தங்கெல்லாம் வைக்க கூடாது, நான் மேல 2 பேர் கொடுத்தனும் வச்சிருக்கிறேன், பேச்சுலருடைய ரூம் இருக்குது, நீங்க பாட்டு பிசாசுல விரட்டினீங்கன்னா அந்த பசங்க பயப்படுவானுங்க, அதுக்கு மேல சர்ச் இருக்கு, இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி பிசாசெல்லாம் விரட்டினதே இல்லை அப்படின்னு சொன்னாரு. எப்படி சொன்னாரு, இது வரைக்கும் இப்படி பிசாசுகளை எல்லாம் விரட்டுறது, அவங்க வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் வர்றது தெரியாது போறது தெரியாதெல்லாம் என்னால இருக்க முடியாது, ஆனா கண்டிப்பா ஆண்டவர்களுக்கு கொடுத்த ஊழியம் அப்படி பண்ணிக்கோமா அப்படின்னு. அப்பதான் மெட்ரோ போட்டு மெட்ரோ போட போறாங்க, நான் இப்ப 7000 நான் மாத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன பண்றது, அழுது உடைஞ்சு அப்பதான் என்ன ஒரு பக்கமா அந்த லிட்டிகேட் பக்கமா நடந்து நானும் என் கணவர் வந்துட்டு இருந்தோம். சொல்லிட்டு வந்த பார்க்கலாம் ஆண்டவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில அவங்க தருவார் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரனுக்காக தான் அங்க இருந்து துரத்தப்பட்டோம். அப்பதான் நம்முடைய முசல்மான் வந்திருக்காங்க, பின்னாடி உட்காந்துருக்காங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும், கை கொடுங்க. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. அவங்க இடத்துல வந்து கேட்டேன், வந்தபோது மேல இடம் பார்த்தா உங்களுக்கு கீழே இருக்க செட்டு எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒரு புரோக்கர் ஐயா நின்று இருந்தாரு, ஐயா என்ன பார்த்துட்டே இருக்கீங்களா, இல்ல நீ சபைக்கு இடம் வேணாங்க, அதுங்க வர்த்தா புயல் வந்திருக்குமா, இந்த முனையில ஒரு இடம் வந்து 3 வீடு இருக்கும், அது அப்படியே சாஞ்சிட்டு இருக்குது, அந்த அம்மாவை கேட்கலாம், அவங்க மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி நான் ஜோம் பண்ணிட்டே வந்தேன், ஏன்னா போன இடத்துல எல்லாம் சபைக்கு இடம் தரமாட்டாங்க, நாங்க சத்தம் போட்டு பண்ணுவோம், சாஸ்திரங்களை விரட்டணும் சத்தம் வந்தோம், அது வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, ஆமா அதை விட்டு வெளியே துரத்திடுவாங்க, அப்புறம் வெளியே சண்டை வந்தாங்க நீங்களே பாத்துங்கன்னு சொல்றாங்க, எல்லாம் இருக்கேன்னு சொல்லி அழுது புலம்பிட்டே நான் அவங்க கிட்ட வரும்பொழுது அவங்க உடனே ஒத்துக்கிட்டாங்க, நீங்க வேணா கிளியர் பண்ணி எடுத்துக்கோங்க, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உடனே ஒரே சந்தோஷம். அவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த இடத்தை நாங்க செப்பரேட் ஆரம்பிச்சோம். பாத்தீங்கன்னா அந்த தார்ஷீட்ல தான் இந்த இடம் இருந்தது, 3 வீடா இருந்தது, அந்த செவரெல்லாம் இடிச்சு போட்டுட்டு எல்லாமே வழிபட கட்ட ஆரம்பிச்சோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அப்புறம் சபை மகிமையை நடத்த ஆரம்பித்தோம். ஓலைக்குடிசையில தான் இருந்தது அப்ப இந்த இடம், ஓலைக்குடிசையில தான் இருந்தது. ஆண்டவர் அப்படியான இந்த ஊழியத்தை நடத்தினார். 4 நாள்ல 60,000 65,000 எனக்கு ஆண்டவர் இப்படி வரவச்சாரு தெரியல. கடகடன்னு அந்த ஓலை எல்லாமே எடுத்து மாத்திட்டு அழகா மகிமையான ஆராதனை நடக்க ஆரம்பிச்சது, நைட் பிரேயர் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது, பாத்தீங்கன்னா இந்த பைபிள் ஸ்டடி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு. அப்போ ஆண்டவர் சகலமும் நன்மை தீர்வாக செய்கிறார். அல்லேலூயா. அங்கேயாவது இருந்திருப்பேன்னா படியிலெல்லாம் பிள்ளைங்க உட்காருவாங்க, ஆனால் ஆண்டவர் இந்த இடத்தை கொடுத்து மகிமையை நடத்திட்டு வராரு. அருமையான அந்த சொன்னதுக்காக நான் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இன்னும் அந்த கொரோனாவுடைய காசு நான் உங்களுக்கு கொடுக்கணும், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நான் என்னால் அதை கிரகிக்கவே முடியல. ஆண்டவர் செய்த நன்மை இந்த இடத்துல வந்து ஆண்டவர் அவர் மகிமையாய் அவர் நடத்த ஆரம்பிச்சார். அல்லேலூயா. இது நாள் வரைக்கும் நடத்தினார். இதை நான் நடத்துறேன்னு சொல்ல முடியாது, நான் வருகிறது காலதாமதமாயிடும். என்னுடைய சகோதரர் மனைவியை வந்து உடனே இந்த ஆராதனையை தொடங்கி ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையிலே அருமையான சகோதரனை கொண்டு ஆண்டவர் செய்தார். கர்த்தருடைய ஆசிரியப்பாராக, அந்த குடும்பத்தை ஆசிரியப்பாராக. அல்லேலூயா. அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊழியக்காரங்களுக்கு தான் எங்க ஊழியெல்லாம் செய்யக்கூடாது உடைச்சவங்க மத்தியில முதல்ல அப்பா போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு. அங்கிள் வர மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, இன்னைக்கு எனக்கு மறக்கவே முடியாது, அம்மா நான் யாரையும் பார்க்க மாட்டேன், உங்க அப்பா உங்க அம்மா என் வீட்டுல யாரு இருந்தாலும் பிரச்சனை, நீ ஊழியம் செய்யலமா என் பொண்ணை கொடுக்குறம்மா அப்படின்ட்டு போனாரு. எனக்கு அந்த வார்த்தை எப்பதான் எனக்கு ஊழியக்காரர்களுக்கு இவ்வளவு ஒரு மகிமை இருக்கா அப்படின்னு உடம்பே சிலக்கு உண்மையாவே அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் கூட என்னால் மறக்க முடியல. உங்க அப்பா உங்க அம்மா யாரையும் பார்க்கலாமா, இந்த குடும்பத்துல நீ ஊழியம் செய்யுது, அதனால என் பிள்ளைய நான் இங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆமென். பெரிய கிருபை இறக்க தயவு. அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் போய் நான் மறக்கவே மாட்டேன், எப்பவுமே அதை நினைவு கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ ஊழியத்துக்கு எவ்வளவு ஒரு கடம் இருக்கு, எவ்வளவு ஒரு காரியங்கள் இருக்கு என்பதை ஆண்டவர் உண்மையாக அருமையான தகப்பனார் மூலமாக வெளிநடத்தினார். இதுவரைக்கும் அடியாரில் இந்த ஊழியத்தை மேன்மையை நடத்தினார். விசேஷமாய் ஊழியத்தின் பாதையில நாகப்பட்டினத்துல ஊழியம் போகும்படியாக, அப்புறம் திருநெல்வேலியில ஊழியத்துக்கு போகும்படியாக, இந்த வருஷத்துல போன மார்ச் மாசத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஆண்டவர் ஊழியத்தின் வாசல் திறந்து கொடுத்தாரு. தம்பியும் பாத்தீங்கன்னா ஆந்திரா பகுதியில போயிட்டு அவங்க ஊழியம் செய்துட்டு வந்தாங்க. எல்லாமே நம்முடைய சபையில நைட் பிரேயர் தொடங்கி நடத்திட்டு இருக்கிறோம். அருமையான சகோதரிகள் 2 பேர் அதை எடுத்து மகிமையாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் அவர்கள் எஸ்ஆர் சிஸ்டருக்காக கிலோனஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். இரவிலே ஜாமக்காரலாம் என்னுடைய ஊழியத்தை தாங்கி ஜெபிக்கிறபடினால் அநேக இடங்கள் ஊழியத்தின் வாசலை திறந்து கொடுத்தார். செங்கல்பட்டுல 2 தடவை அவங்க சொல்றாங்க, இவங்களே கூட்டுங்க, ஆண்டவர் வருகை குறித்து பேசுறாங்க, அதனால கண்டிப்பா இவங்களை கூட்டுங்கன்னு சொல்லி அழைக்கும்படியாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கடைசியாக பாத்தீங்கன்னா நம்முடைய இருங்குளம் அப்படின்ற ஆந்திரா பகுதியிலும் போயிட்டு பெண்கள் ஐக்கிய கூட்டத்தில் ஆண்டவர் ஜெபிக்கும்படி ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் திறந்த வாசலை கொடுத்தார். அல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையில் அவர் வருகை மட்டும் அப்படியே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். நம் கண்களை மூடி ஜெபித்து பிள்ளைகளுடைய ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா, தரிசனம் தந்த தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தரிசனம் தந்தவர் மனமாய்
ஆயிரம்ப்பா, நேரம் போதல ராஜா. இருக்கிற காலங்களில் உமக்கு சாட்சி அநேக இடங்களை மறந்தவைகள் எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கிறவைகள் மட்டும் இல்லப்பா, நிறைய காரியங்களை நீங்க செய்திருக்கிறீங்க. இந்த நாளிலே, இந்த ஆண்டு விழாவிலே உங்க நாமத்தை மேம்படுத்தி கொடுத்த தருணங்களுக்காய் நன்றியப்பா. தொடர்ந்து உங்க பிரசனத்துக்குள்ளே வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தகப்பன் வந்து அருமையான நம்முடைய அங்களை கனப்படுத்தும்படியாக கேட்கிறேன். என் தகப்படும் மாணவரை கனப்படுத்துகிறதான இந்த நேரத்துல கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக அல்லேலூயா. நம்முடைய சபையின் 10 வருடங்களை கடந்து 11வது துவக்க நாளாய் இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிறு பிள்ளைகள் சில ப்ரோக்ராம்ஸ் நடத்தும்படியாக ரொம்ப பிரயாசப்பட்டு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப ஆசையோட ஆர்வத்தோட ரெடி ஆகி வர உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள வெயிட் பண்ண வைக்காம அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் கொஞ்ச நேரத்துல முடிச்சுட்டு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. குட்டீஸ்லாம் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, அப்ப எல்லாம் ரெடியா இருக்காங்க. முதலாவது ஒரு ஏன்னா எல்லாம் இப்ப வந்து கொஞ்சம் அப்படியே டயர்டா இருப்பீங்க, ஒரு டான்ஸ் பாத்துருவோம். குட்டீஸோட டான்ஸை தொடர்ந்து அவங்களோட குரூப் சாங் இருக்கு, இன்னும் மனப்பாட வசனங்கள் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிள்ளைகளோட ஒரு குரூப் டான்ஸ் ஒன்று பார்த்துருவோம்.